திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருக்கார்த்திகை தீப திருவிழா நேற்று கோலாகலமாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலினுடைய 3ஆம் பிரகாரத்தில் கொடியேற்றமானது ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை இரவு என சாமி வீதி விழாவானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது இன்று 2ஆம் நாள் உற்சவத்தில் காலையில் சாமி வீதி விழாவானது சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது சுவாமி திருக்கல்யாண மண்டபமாகும். சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் 2ஆம் நாள் இரவு உற்சவத்தில் தற்போது அங்கு பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் தற்போது வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நாம் பார்க்கும்போது அங்கு அலங்கரிக்கப்பட்டுள்ள அந்த அலங்காரங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது முருகப்பெருமான் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை முருகப்பெருமான் வள்ளி தேவியானையோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன ஒரு ஆனந்த தாண்டவத்தில் அந்த முருகப்பெருமான் சிவபக்தர்கள் அந்த முருகா என்று பக்தி முழக்கமிட்டு தற்போது தங்களுடைய தோள்களில் சுமந்தவாறு அந்த செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் தற்போது அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் தீபாராதனை முடிந்து தற்போது எழுந்தருளியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்ன ஒரு ஆனந்த தாண்டவம்! அந்த சிவபக்தர்கள் கைலாயத்தில் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை போல் தற்போது அந்த மண்டபத்தில் இருந்து திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்து எழுந்தருளி வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு ஆனந்த தாண்டவம்! சிவபக்தர்கள் வாத்தியங்கள் முழங்க தற்போது அவர்கள் அந்த இறைவனை வழிபடக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பராசக்தி அம்மன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் மகாமாய் என்ற ஒரு அலங்காரத்தில் பராசக்தி அம்மன் எழுந்தருளி இருக்கிறார். பராசக்தி அம்மனும் தற்போது அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 16 மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களில் எழுந்தருளக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் இருந்து பஞ்சமூர்த்திகள் வெளியே வந்து 3ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளி 3ஆம் பிரகாரத்தை வலம் வந்து அந்த வெளியே சொல்லக்கூடிய காட்சிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த அருணாச்சலேஸ்வரருக்கு கையில் வைர அஸ்தமமானது அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அற்புத காட்சிகளை சிவபெருமான் அந்த ஆனந்த அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன் அந்த வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பராசக்தி அம்மன் மகா மாயி அந்த அலங்காரத்தில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் சிவபெருமானும் மகா மாயை பராசக்தி மகா மாயை அலங்காரத்தில் இருவரும் ஒன்றாக அந்த ஆடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு ஆனந்த தாண்டவம்! என்ன ஒரு ஆனந்த தாண்டவத்தில் அந்த ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் அங்கு நாம் பார்த்தாலே தெரிகிறது சிவபெருமானும் பராசக்தி அம்மனும் ஒரு ஆனந்த தாண்டவத்தில் ஆடி வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளானது நிகழ்வுகளானது நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் சிவபெருமான் எழுந்தருளி வெளியே வந்து கொண்டிருக்கிறார். திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் 2ஆம் நாள் உற்சவத்தில் சுவாமி வெளியே வரும் அந்த காட்சிகளையும் நூற்றுக்கணக்கான சிவபக்தர்கள் சிவாய நமச்சிவாய என்று பக்தி முழக்கமிட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு அந்த வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சமூர்த்திகளும் 2ஆம் நாள் இரவு உற்சவத்தில் தற்போது 3ஆம் பிரகாரத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளை அந்த ஒன்றாக அணிவகுத்து நிற்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளை காணக்கூடிய அந்த காட்சிகளை அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு காணக்கூடிய அந்த காட்சிகளையும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் முழுவதுமாக அந்த மின் விளக்குகளால் ஜொலித்து தற்போது அந்த பஞ்சமூர்த்திகளின் மீது அந்த ஒளி பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய பக்தர்களுக்கு மெய் சிலுக்கும் வகையில் அந்த காட்சிகளானது அமைந்திருக்கிறது. பஞ்சமூர்த்திகளின் அந்த வெளியே வந்து அந்த பஞ்சமூர்த்திகளும் ஒரே வரிசையில் அணிவகுத்து நிற்கும் அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார்.
இந்த திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா பக்தர்கள், அதுவும் குறிப்பாக சிவ பக்தர்கள் மத்தியில் மிகவும் பெரிதாக பார்க்கப்படுகிறது. இது சிவ கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வானதும் இங்கே இருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஐயா, அவர் ஜோதி ரூபமாக எல்லாருக்கும் காட்சி தர்றாருங்க ஐயா. அவர் அருவமானவர், லிங்க ரூபமாக எல்லா இடத்துலையும் பார்ப்போம். இங்கே ஜோதி ரூபமாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாருங்க ஐயா. இறைவனடி சேரணுன்றதாங்க ஐயா எங்களுடைய வேண்டுதலே, அதுதாங்க எங்களுடைய கோரிக்கை, அதுதாங்க ஐயா. இறைவனின் அடி சேரணுங்க ஐயா. எல்லாருமே பிறவாமல் வர வேண்டும்ன்றது எங்களுடைய ஆசை. சிவனடியாரோட ஆசை பூரா பிறவாமல் வர வேண்டும்ன்றதுங்க ஐயா. அது அவருடைய பாதத்தை பிடிச்சா மட்டும்தாங்க ஐயா அந்த பிறவி கடலை நீந்து நாம் பிறவாமல் ஒரு வரம் வாங்க முடியுங்க ஐயா அவர்கிட்ட. அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தா நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அவரு. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மாவுக்கு கரோகரா, அரோகரா அரோகரா. ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாருங்க. அதுதாங்க எம்பெருமானுடைய கருணையா, அதுதாங்க எல்லாரையும் ஆட்கொள்வாருங்க. திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷம். பார்த்தாலே நினைச்சாலே முக்திங்கிறாங்க, அதனால பார்க்க வந்திருக்கோம். திருவண்ணாமலை ஜோதி சொரூபமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பார்ப்பதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். மறுபிறவி தங்களுக்கு இருக்கக்கூடாது, நாங்கள் இறைவனடி சேர வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த சிவ பக்தர்களுடைய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுடைய 3ஆம் பிரகாரத்தில் பக்தர்கள் அங்கு கூட்டமாக நின்று அங்கு வரக்கூடிய அந்த பஞ்சமூர்த்திகளை, வெள்ளி விமானத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த பஞ்சமூர்த்திகளை கண்டு கழித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சிவ பக்தர்கள் கூறுகையிலும் இங்கு வர வேண்டும், திருப்பதிக்கு செல்ல இருந்த ஒரு சிவபக்தர் தன்னுடைய இறைவன் அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமான் தன்னை அழைத்ததாகவும், சிவபெருமான் அழைத்ததனாலேயே பஞ்சமூர்த்திகளை தரிசிப்பதற்காக இந்த திருவண்ணாமலைக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். சிவபெருமானை வணங்குவதில் தனக்கு மிக மகிழ்ச்சியை இந்த பஞ்சமூர்த்திகளின் இந்த திரு கார்த்திகை தீப திருவிழாவில் நடைபெறக்கூடிய அந்த திருவிழாவில் காணுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். பின்னால் வரக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் உடனாகிய உண்ணாமலை அம்மனை நாம் பார்க்க முடிகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலினுடைய திருக்கார்த்திகை தீப திருவிழா 2ஆம் நாள் உற்சவமானது தற்போது இரவு உற்சவமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது 16 மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளும் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த வெள்ளி இந்திர விமானத்தில் காட்சியளிக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் விநாயகர், முருகர், வள்ளி தேவியானையோடு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளும் தற்போது 16 மண்டபத்தின் முன்பாக எழுந்தருளி 5 பஞ்சமூர்த்திகளும் ஒரே வரிசையில் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வெள்ளி இந்திர விமானம் என்பது இந்திரத்தில் பகவான் இந்திர பகவான் வெள்ளி இந்திர விமானத்தில் அனைத்து உலகத்தையும் பார்ப்பதாக தத்துவம் பரம்பொருள் சொல்வதாக சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த வெள்ளி இந்திர விமானமானது சுமார் 75 ஆண்டுகளுக்கும் பழமையான வாகனமாக இங்கு உள்ள பக்தர்களால் சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தூய்மையான வெள்ளி என்ற ஒரு பரம்பொருளை கரம் பிடித்து கொள்ளக்கூடியதாகவே பக்தர்களால், ஆன்மீக பக்தர்களால் இந்த வெள்ளி இந்திர விமானத்தை அமைந்திருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளையும் வணங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மகா தீபாராதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளை வணங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த தீப திருவிழாவில் பஞ்சமூர்த்திகளை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் வருகை தருவது என்பது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாகவே ஆன்மீக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆன்மீக பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு அண்ணாமலையாரை வணங்கி கொண்டிருக்கின்றனர். தற்போது 16 மண்டபத்தில் இருந்து மாட வீதி உலா வருவதற்காக அந்த பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
அச்சங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.